ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 95. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கோரினேன். நம்ம வாழ்க்கையில சில சமயம் வழி தவறி போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அப்போ மறுபடியும் ஒரு நோக்கத்தோட வாழ முடியுமான்னு தோணும். இன்னைக்கு ரொம்ப பழமையான 2 நூல்கள்ல இருந்து அப்படி திரும்பி வர்றதுக்கான பாதை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். ஏதோ ஒரு தப்பான பாதையில போயிட்டோமோன்னு தோணும். சரி, அதிலிருந்து திரும்பி வர்றதுக்கு என்ன வழி? நாம பார்க்க போற இந்த வரிகள், நாம வழி தவறுவது இயல்புதான், ஆனா திரும்பி வர்றதுக்கு எப்பவுமே ஒரு வழி இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. அது என்ன வழின்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட இந்த தேடல ஓசையா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியோட வார்த்தைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இது முதல் முறையா பார்க்கும்போது ஒரு வீழ்ச்சியோட கதையா தெரியலாம். ஆனா அதுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையான அழைப்பும் ஒளிஞ்சிருக்கு. எவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு பிறகும் ஒரு புது ஆரம்பத்துக்கு எப்பவுமே ஒரு வழி இருக்குன்னு இது காட்டுது. இந்த வார்த்தைகளோட பவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க எந்த விதமான பூசி மெழுகிறதும் இல்ல. பிரச்சனை என்னன்னு நேரடியா சொல்லப்படுது. நீங்க விழுந்துட்டீங்க. ஆனா அடுத்த நொடியே ஒரு அன்பான அழைப்பு வருது. திரும்பி வா. இந்த அழைப்பு தான் நம்ம தேடலோட ஆரம்ப புள்ளி. சரி, அப்போ திரும்பி வர்றதுன்னா என்ன அர்த்தம்? இந்த நூலை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, அதுக்கு சில உறுதியான செயல்கள் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்க ஒரு ரொம்ப ஆழமான விஷயம் சொல்லப்படுது. நம்ம கொடுக்கிற பெரிய பெரிய விலை உயர்ந்த காணிக்கைகளை விட நம்ம வாய்மொழியோட கனிகள், அதாவது நம்ம மனசுல இருந்து வர உண்மையான வார்த்தைகளுக்கு தான் மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாம். இது வெறும் சடங்குகளை விட நம்ம உள்ள இருக்கிற நேர்மை தான் முக்கியம்னு சொல்லுது. இந்த 3 விஷயங்களை வேண்டான்னு சொல்றது ரொம்ப முக்கியம். 1, வெளி உலகத்தோட பலத்தை நம்புறது. 2,
நம்மளோட சொந்த வலிமையை மட்டுமே நம்புறது. 3, நாமளே உருவாக்குன பொய்யான விஷயங்களை கடவுள்னு நினைக்கிறது. அதாவது இந்த மாதிரி பொய்யான பாதுகாப்புகள் எல்லாம் விட்டுட்டு உண்மையான ஒரே ஒரு சக்தியை நம்புறது தான் திரும்பி வர்றதுக்கான வழி. சரி, நாம இப்படி திரும்பி வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? பனிஷ்மெண்டா? இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா நம்ம காயங்கள் எல்லாம் குணமாவும், ஒரு அழகான வளர்ச்சி கிடைக்கும்னு ஒரு வாக்குறுதி இருக்கு. இது எவ்ளோ பெரிய ட்விஸ்ட் பாத்தீங்களா? இந்த வாக்குறுதி எவ்ளோ ஆழமானதுன்னு பாருங்க. நாம செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்காம அதை சரி பண்ணி எந்த நிபந்தனையும் இல்லாத அன்பை கொடுக்கறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட குறைகளை விட அந்த தெய்வீக அன்பு ரொம்ப ரொம்ப பெருசு. இது நம்மள நாமே பாக்குற விதத்தையே மாத்திடும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஒரு பனித்துளி பார்க்க எவ்ளோ சின்னதா மென்மையா இருக்கு. ஆனா காஞ்சு போன ஒரு நிலத்தையே உயிர்ப்பிக்க அதுக்கு சக்தி இருக்கு. அதே மாதிரிதான் இந்த தெய்வீக பிரசன்னம் நம்ம வாடிப்போன வாழ்க்கைக்கு ஒரு புது உயிரை கொடுத்து எல்லாத்தையும் மறுபடியும் செழிக்க வைக்கும். அந்த தெய்வீக பணியால என்னெல்லாம் நடக்கும்னு பாருங்க. ஒரு லீலி பூ மாதிரி அழகா மலரலாம். லெபனான் மலைமரம் மாதிரி ஆழமா வேரூன்றி நிக்கலாம். ஒரு ஒலிவ மரம் மாதிரி பொலிவா இருக்கலாம். திராட்சை கொடி மாதிரி செழிப்பா இருக்கலாம். இது சும்மா உயிர் வாழறது பத்தினதில்ல, முழுமையா சந்தோஷமா தழைச்சி வளர்றது பத்தினது. ஓகே, இப்போ நமக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும்னு ஒரு வாக்குறுதி இருக்கு. ஆனா அந்த புது வாழ்க்கைய எப்படி வாழறது? அதுக்கு ஒரு கைட் புக் மாதிரி ஏதாவது இருக்கா? வாங்க, இதுக்கான பதில நம்ம 2வது மூலத்திலிருந்து தேடலாம். இப்போ கதை வேற ஒரு இடத்துக்கு போகுது. ஒரு அறிஞர் ஏசுகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியோட வர்றாரு. அவரு கேக்குறாரு, நிறைய சட்டங்கள் இருக்கு, ஆனா இது எல்லாத்துலயும் எது ரொம்ப முக்கியம், எது எல்லாத்துக்கும் மேலானது? இயேசுவோட பதில் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அதுல 2 பாகம் இருக்கு, ஆனா 2ம் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தது. ஒன்னு கடவுள் மேல முழு மனசோட அன்பு வைக்கிறது, இன்னொன்னு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க மேல அன்பு வைக்கிறது. இதுல ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுசாகாது. அவர் சொன்ன இந்த வார்த்தைகள்ல இருக்கிற உறுதிய பாருங்க. இதை விட பெரிய கட்டளை வேற எதுவும் இல்ல. இது சும்மா ஒரு அட்வைஸ் இல்ல, இதுதான் அல்டிமேட் ரூல். மத்த எல்லா சட்டங்களும் இந்த 2 அன்புங்கிற கட்டளைக்கு கீழே தான் வருது. இதுதான் நம்ம வாழ்க்கைய வழிநடத்த உண்மையான ஒரு காம்பஸ். இத கேட்ட உடனே அந்த அறிஞரும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பு தான் நாம செய்யற எல்லா சடங்குகளை விடவும் பலிகளை விடவும் பெருசுன்னு சொல்றாரு. இப்போ கவனிச்சிங்களா? ஓசையா சொன்ன அதே விஷயம்தான் இங்கேயும் வருது. 2 பேருமே வெளிச்சடங்குகளை விட உள்ள இருக்கிற அன்பு தான் முக்கியம்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த 2 ஐடியாவையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். ஓசையா திரும்பி வாங்கன்னு கூப்பிடுறாரு. இயேசு அப்படி திரும்பி வந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு வழிகாட்டுறாரு. ஒன்னு நாம போக வேண்டிய பயணம்னா, இன்னொன்னு அந்த பயணத்துக்கான மேப் மாதிரி. அப்போ உண்மையான ஞானம்னா என்ன? அது வெறும் புக்ஸ்ல படிக்கிற அறிவு மட்டும் இல்ல. ஒவ்வொரு நாளும் நாம துன்பி வர்றதுக்கான பாதைய தேர்ந்தெடுத்து அன்புங்கிற வழியில நடக்கிறது தான் உண்மையான ஞானம். சிம்பிளா சொல்லணும்னா, எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே வாழ்ந்து காட்டுறது தான் ஞானம். நம்ம இந்த உரையாடல ஓசேயாவோட இந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகளோட முடிச்சுக்கலாம். திருந்தி வர்றதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் ஒரு நேரான பாதை இருக்கு. அந்த பாதையில நடக்கிறதும் இல்ல இடறி விழறதும் நம்ம கையில தான் இருக்கு. நீங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறீங்க? திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தருளும்.
கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். இன்னைக்கு நாம ஓசியா புத்தகத்தோட கடைசி அதிகாரத்தை ஆழமா பார்க்க போறோம். இதுல மனம் திரும்புதலுக்கான ஒரு தீவிரமான அழைப்பும் மறுவாழ்வுக்கான ஒரு அற்புதமான வாக்குறுதியும் இருக்கு. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். இந்த முதல் வரிய ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்களேன். எவ்வளோ நேரடியா, எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எல்லாத்துக்குமே இதுதான் அடித்தளம். இது ஒரு மென்மையான வேண்டுகோள் மாதிரி தெரியல, இது ஒரு அவசர அழைப்பு. அப்படி ஒரு அவசர அழைப்புக்கு என்ன காரணம்? ஏன் இவ்வளவு அவசரமா கூப்பிடணும்? இந்த வரி அதுக்கு தெளிவா பதில் சொல்லுது. இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய சொந்த தவறுகளாலேயே தடுமாறி விழுந்திருக்கான. பிரச்சனையின் ஆணிவேர் என்னங்கிறத முதல்லே சொல்லிடுது. சோ இந்த முதல் பகுதி சொல்லப்போனா ஒரு ஸ்டேஜை செட் பண்ணுது. ஒரு பக்கம் அவங்க எப்படி விழுந்தாங்கன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் அதிலிருந்து மீண்டு வர்ற ஒரு நேரடி அழைப்பையும் கொடுக்குது. இதுல முக்கியமானது என்னன்னா, பிரச்சனையை முதல்ல ஏத்துக்கிறது தான் முதப்படி. ஓகே, பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெரியும். ஆனா இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி? சும்மா பிரச்சனையை மட்டும் சொல்லி விட்டுட்டா போதுமா? இல்ல, அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த இறைவாக்கு வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்லல, அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு தெளிவான வழியையும் காட்டுது. இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். மனம் திரும்புதலோட முதல் படி பெரிய சடங்குகளோ பலிகளோ கிடையாது. ரொம்ப சிம்பிள், வெறும் வார்த்தைகள். மனத்தாழ்மையோட பேசுற ஒரு சின்ன செயல்தான் முதல் படிங்கிறது எவ்வளவு ஆழமான விஷயம் பாருங்க. இந்த மனதிரும்புதல்ங்கிற பாதைய 4 தெளிவான படிகளா நாம பிரிக்கலாம். முதல்ல, எங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுங்கன்னு கேட்கணும். 2வது, மிருக பலிக்கு பதிலா புகழ்ச்சிங்கிற வாய்மொழி கனிகளை கொடுக்கணும். 3வதா, நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த தவறான பாதுகாப்புகளை எல்லாம் தூக்கி எறியணும். கடைசியா, ஆதரவில்லாதவங்களுக்கு நீங்க தான் கருணை காட்டுவீங்கன்னு கடவுள் மேல முழுசா நம்பிக்கை வைக்கணும். அப்போ எதையெல்லாம் கைவிடணும்னு சொன்னோமே, அதே என்னெல்லாம்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? இராணுவ கூட்டணிகள், அப்புறம் போர்க்குதிரைகள்னு சொல்ற இராணுவ பலம், அதுக்கப்புறம் நம்ம கையாலேயே செஞ்ச சிலைகள். சுருக்கமா சொல்லணும்னா, கடவுளுக்கு பதிலா நாம எதையெல்லாம் நம்புனோமோ அத்தனையும் விட்டுடுறதா உண்மையான திரும்புதல். சரி, மக்கள் மனம் திருந்தி திரும்பி வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? கதை இப்போ ஒரு அற்புதமான கட்டத்துக்கு நகருது. கடவுள் கொடுக்கிற நம்ப முடியாத வாக்குறுதிகளை பார்க்க போறோம். இதுதாங்க இந்த மொத்த அதிகாரத்தோட இதயமே, இவயம்னு சொல்லலாம். அவங்களோட பற்றுறுதியின்மைய நான் குணமாக்குவேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான வாக்குறுதி. கோபம் எல்லாம் தணிஞ்சு எந்த நிபந்தனையும் இல்லாத அன்பு வெளிப்படுற ஒரு மிகப்பெரிய மாற்றம் இங்க அறிவிக்கப்படுது. இந்த பெரிய மாற்றத்தை புரிய வைக்க இப்போ ரொம்ப அழகான இயற்கை உருவகங்கள் வருது. அதை பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கும். முதல்ல, நான் இஸ்ரேலுக்கு பனி போல இருப்பேன்னு சொல்றாரு. பனி எப்படி ஒரு வறண்ட நிலத்துக்கு ரொம்ப மென்மையா, அமைதியா, புத்துயிர் கொடுக்குமோ அப்படி ஒரு மாற்றம் இது. பனி ஒரு புத்துயிரை கொடுத்தா அதோட விளைவு எப்படி இருக்கும்? அது வெறும் உயிரோட இருக்கிறது மட்டும் இல்ல, அடுத்த ஸ்டேஜ் லீலி மலர் போல அழகா உயிரோட்டமா மலரும். ஒரு முழுமையான அழகான மாற்றம். இந்த உருவகங்கள் இன்னும் தொடருது. லெபனோன் மரங்கள் மாதிரி ஆழமான வேர்கள், அதாவது ஸ்திரத்தன்மை. ஒலிவு மரம் மாதிரி அழகான தோற்றம், அதாவது மதிப்பு. லெபனோன் மாதிரி இனிமையான நறுமணம், அதாவது ஒரு நல்ல தாக்கம். பாத்தீங்களா,
இது ஒரு முழுமையான மறுவாழ்வு. ஆனா இவ்வளோ செழிப்பு, இவ்வளோ வளர்ச்சி, இவ்வளோ அழகு, இதுக்கெல்லாம் மூலம் எது? எங்கிருந்து இது வருது? அதுக்கு இந்த இறைவாக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்லுது. கடவுளே சொல்றார், உன்னோட எல்லா கனிகளும் என்னிடமிருந்து தான் வருதுன்னு. மூலம் ஒன்னே ஒண்ணுதான். இப்போ கடைசி வசனம் வருது. இது என்ன பண்ணுதுன்னா, இந்த குறிப்பிட்ட கதையிலிருந்து நம்மள ஒரு படி பின்னாடி கூட்டிட்டு போகுது. இது இஸ்ரேலுக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இல்ல. இது ஞானத்தை பத்தியும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பயணத்தை பத்தியும் பேசுற ஒரு காலமற்ற பாடமா மாறுது. இங்க பாருங்க, ஆண்டவரோட வழிகள் ஒண்ணுதான். ஆனா அதுல நடக்கிறவங்களுக்கு கிடைக்கிற முடிவு ரெண்டு விதமா இருக்கு. நேர்மையானவங்க அந்த வழிகள்ல சீரா நடந்து போறாங்க. ஆனா மீறுகிறவங்க அதே வழிகள்ல இடறி விழுறாங்க. பாதை ஒண்ணுதான், ஆனா நாம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல தான் எல்லாம் இருக்கு. இது நம்ம கையில இருக்கிற ஒரு தேர்வு. சோ இந்த முழு அதிகாரமும் நம்மள இந்த ஒரு கேள்வியோடு தான் விட்டுட்டு போகுது. இதையெல்லாம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு ஞானம் உள்ளவன் யாரு? நாம நம்ம ஞானத்தையும் புரிதலையும் எங்க தேடிட்டு இருக்கோம்? இது நாம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டுத் தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும்
ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.